இவங்க கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள வந்து ஒரு பொழுதுபோக்கு காட்டணும், இவங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அவர் சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. ஓகே. யூனோ அப்போ பைக்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த வாழ்வாதாரம், அந்த ஒரு பொருளாதாரம் ஆஃப் தேர் ஃபேமிலி அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போ நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். லைக் யூனோ ஒரு கிளாஸ்க்கு போய் அவர் டியூஷன் எடுக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. ஒரு ஹோல் மாதத்துக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் 1960s எவ்வளோ இருக்கோம் அந்த கிளாஸ்க்கு எவ்வளோ எல்லாமே ரீசர்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ 2 ரூபா வந்து ஏன் 2 ரூபா அப்படின்னு கேட்பாரு. இப்போ வந்து பார்க்குற ஜென்சிக்கோ ஆல்ஃபாக்கோ வாட் எவருக்கோ 2 ரூபா அது என்ன 2 ரூபா, வாட் இஸ் த பிக் டீல் அபவுட் 2 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவருக்கு அந்த 2 ரூபா would have been his entire salary மேபி யூனோ. ஸோ அந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ், இந்த மெட்ரிக் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அது என்ன சொல்கிறது, அதுக்குன்னு சீன் பண்ணாமல் சீனுக்குள்ளே தோஸ் ஃபேக்டர்ஸ் வில் கம். அப்போ லைட்ஸ் நிறைய போட முடியாது, உங்களால் பல்பு நிறைய போட முடியாது. இப்போ டிவி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது there was ரேடியோனா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்காது. ஒரு தெருவுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ எல்லாரும் ரேடியோ செய்தி கேட்கணுன்னா எல்லாரும் வந்து அங்கே இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாருமே டீ ஷாப்க்கு தான் போயிட்டு படிப்பாங்க.